சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூர்ணி, என்ன பண்ணலான் இருக்கா? என்ன பண்ணலான்னு இருக்கியா? என்னங்க என்ன கேக்குறீங்க? இல்ல, குழந்தைக்கு வேண்டுதல்னு வர சொன்னாங்கல்ல, அதான் கேக்குறேன். அவங்களுக்கு வர வேலையே இல்ல, சும்மா ஏதாவது ஒன்று சொல்றது. வேண்டுதலாம் வேண்டுதல், இத்தனை நாள் இல்லாத வேண்டுதல் இப்ப புதுசா எங்க இருந்து வந்தது? அதான் சொன்னாங்களே பூர்ணி, ஏற்கனவே வேணுனதுதான், அதுக்கு தான் கூப்பிடுறேன்னு சொன்னாங்கல்ல. ஏங்க அதெல்லாம் சும்மாங்க, நம்மள வர வைக்கணும்னு இது எல்லாமே ஒரு பிளானுங்க. நாம சொல்லாம கொள்ளாம சிங்கப்பூர் கிளம்பி வந்துட்டோம்ல, செவ்வந்திக்கு அது பொறுத்திருக்காது. என்ன சொல்றதுன்னு யோசிச்சு இப்படி ஒரு பிளான பண்ணிருக்கா. ஏற்கனவே வேண்டினதுன்னு செவ்வந்தி தானே சொன்னா, வேற யாருக்கும் தெரியாதுல்ல. அப்புறம் எதுக்கு? சும்மா விடுங்க. அப்படியெல்லாம் சும்மாலாம் போயிட்டு இருக்க முடியாது இந்தியாவுக்கு. இப்ப எதுக்கு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? மலேசியா போலாம் தானே நம்ம பேசிட்டு இருந்தோம். மலேசியா முருகன் கோயிலுக்கு நம்ம போறோம், அதுக்கான வேலையை பார்க்கலாம். இல்ல பூர்ணி, குழந்தைக்கு வேண்டுதல்னு சொல்றாங்க, அது நம்ம பிள்ளைக்கு நல்லது தானே. ஏங்க வேண்டுதல் நல்லது தாங்க, ஆனா அது ஏதோ நமக்காக சும்மா சொல்றாங்க. உண்மையா வேண்டியிருந்தா எதுக்கு திடீர்னு இப்ப ஞாபகத்துக்கு வரணும்? நாம அங்க இருப்போம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, இப்ப நம்ம இங்க வந்துட்டதுனால சொல்றாங்க. ஏன் நீங்க அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? நாம இப்ப மலேசியா போறோமா இல்லையா? நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ரொம்பலாம் யோசிக்க வேண்டாங்க, இப்பதான் நாம கொஞ்சம் நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள உங்க வீட்டுல வேண்டுதல் கீண்டுதல்னு அப்படியே தட்ட தூக்கிட்டு வந்துருவாங்களே. நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். சும்மா நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம எங்கேயுமே போக முடியாது. நாம போய் நமக்காக வேண்டிட்டு வருவோம், அவங்க வேண்டுதல அப்புறமா பாத்துக்கலாம். பூர்ணி, நாம சொல்லாம வந்ததே ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப அவங்க கூப்பிட்டு நம்ம போலனா இன்னும் தப்பா நினைப்பாங்க பூர்ணி. தேவையில்லாத பிரச்சனை வரும். ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்தா வேலை முடிஞ்சிடும்ல. என்னங்க அவசரம் இப்போ? இங்க வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள இவங்க பாட்டுக்கு கிளம்பி வானா என்னங்க அர்த்தம்? கொஞ்ச நாள் இங்க இருப்போம், அதுக்கப்புறம் போயிட்டு வரலாம். வேண்டுதல் தானே, லேட்டா பண்ணா சாமி ஒண்ணு கண்ணு குத்திடாது. போங்க, நீங்க போய் உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க. வாங்க சம்பந்தி, வாங்க உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க சம்பந்தி. தங்கம், சம்பந்தி வந்திருக்காங்க. இதோ வரேங்க. வாங்க சம்பந்தி. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. என்ன சம்பந்தி, திடீர்னு இப்படி சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? உங்க முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிற மாதிரியே தெரியுது. என்ன சம்மந்தி பண்றது? எத்தனை நாளைக்கு தான் நானும் ஈஸ்வரியும் இதை மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறது? என்ன சம்பந்தி பண்றது? செவ்வந்தி கிட்ட சொல்ல உங்களாலே முடியல, எங்களாலே முடியல. செவ்வந்திய ரெண்டு பேரும் சேர்ந்து பந்தாடுற மாதிரியே இருக்கு. அதனாலதான் அன்னைக்கு உங்ககிட்ட போன்ல பேசும்போது கொஞ்சம் வருத்தமா பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சம்மந்தி, என்ன மன்னிப்பெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. செவ்வந்தி தான் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டி குழந்தைங்கன்னு கேட்டா நீங்க என்ன சம்மந்தி பண்ணுவீங்க? நாங்க என்னன்னா, ரகுவும் பூர்ணிமாவும் வருத்தப்பட்டு இருக்காங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, குழந்தைய வாங்கி கொடுத்தா அதெல்லாம் சரியாயிரும்னு நினைச்சுதான் செவ்வந்தி கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி கொடுத்தோம். இவங்க என்னன்னா, ஒருத்தர்கிட்டையும் சொல்லாம குழந்தைய தூக்கிக்கிட்டு சிங்கப்பூர் போவாங்கன்னு யார் எதிர்பார்த்தாங்க? இப்போ செவ்வந்தி எங்களை பத்தி தப்பா நினைக்குது. என்னாச்சு சம்பந்தி? என்ன ஆகணும்? துருவி துருவி செவ்வந்தி கேக்குது. நாங்க வேற வழி இல்லாம
எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதா போச்சு. செவந்தி என்ன சொல்றா சம்பந்தி? என்ன சம்பந்தி சொல்லு? அது பெத்த குழந்தைய தூக்கிக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம கண்காணாத இடத்துக்கு போனா எந்த தாய்க்கு தான் கோபம் வராது? செவ்வந்தி இப்படி கத்தி நாங்களாம் பார்த்ததே கிடையாது சம்பந்தி. குழந்தைய கொண்டு வந்து கண்ணில் காட்டி ஆகணும்னு அவ அடம் பிடிக்கிறா சம்பந்தி. இது நான் எதிர்பார்த்தது தான் சம்பந்தி. என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளையும் பூர்ணிமாவும் செவ்வந்தி கிட்ட சொல்லாம குழந்தைய சிங்கப்பூர் கூட்டிட்டு போனது தப்பு தான். என்னதான் பூர்ணிமா என் பொண்ணா இருந்தாலும் அவ பண்றதையெல்லாம் நான் சரின்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த புள்ள கோபத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாமையே பேசுது. குழந்தைய கொண்டு வரலன்னா வீட்டுல இருக்கிற குழந்தைகளை கூட்டிக்கிட்டு நான் இந்த வீட்டை விட்டே போயிருவேன்னு சொல்லுது. என்ன சம்பந்தி சொல்றீங்க? அப்படியா சொல்லுது? ஆமா சம்பந்தி, அப்படிதான் செவ்வந்தி சொல்லுச்சு. செவ்வந்தி சொல்லுச்சுன்னா சொன்ன மாதிரியே செய்யக்கூடிய ஆள் அது. ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு. அது குழந்தைங்களை கூட்டிட்டு போயிருச்சுனாக்கா நானும் என் பொண்டாட்டியும் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறோம்? இந்த வயசான காலத்துல ஒவ்வொருத்தரும் இப்படி எங்களை விட்டுட்டு போனாங்கன்னா நாங்க என்ன பண்றது? இவங்க பண்ண தப்புக்கு எங்க குடும்பமே பாதிக்குதுல்ல. அது மட்டும் இல்ல சம்பந்தி, செவ்வந்தி ஏதோ ஒரு ஜோசியரை போய் பார்த்திருக்கு. அவரு குழந்தைக்கு நீங்க ஏதோ வேண்டுதல் பண்ணிருக்கீங்க, அதை நிறைவேற்றல, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. நீங்க குழந்தைய கூட்டிட்டு வந்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை எங்ககிட்ட வந்து சொல்லுச்சு. நாங்களும் வேற வழி இல்லாம உண்மையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. அப்படியா சம்பந்தி? குழந்தைக்கு என்ன வேண்டுதல் பண்ணிருக்காங்க? இல்ல, குழந்தை காணாம போச்சு இல்ல, அந்த குழந்தை கிடைச்சா கோயிலுக்கு முடி காணிக்க கொடுக்கறதா வேண்டியிருக்கு. இப்போ குழந்தைய கூட்டியாந்து முடி காணிக்க செலுத்தணும்னு சொல்லி ஒத்த கால நிக்குது. சரி சம்பந்தி, அப்போ மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி குழந்தைய கொண்டு வர சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் சொல்லியாச்சு சம்மதி.